Dear students, this session will look question exercise 5.1 question number 2. So question number 2 என்ன கொடுத்திருக்காங்கன்னா in the given figure angle of CIP concurrent is equal to angle of COP and angle of HIP concurrent angle of HOP. Prove that IP concurrent to OP. So IP இங்கே இருக்குது ஐபி கன்கரண்ட் ஓபின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணலாம். வெரி சிம்பிள் தான். ஸோ ஃபஸ்ட்டு ஓகே, இதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஆங்கிள் ஆஃப் சிஐபி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் சிஓபி கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஆங்கிள் ஆஃப் ஹெச்ஐபி ஈக்குவல் டு ஹெச்ஓபி கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே கிவனாக இருக்குது. ஓகேவா? ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கிறது ஐபி ஈக்குவல் டு ஓபி. ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சைடு ஸ்டேட்மெண்ட்டும் இன்னொரு சைடு அதுக்கான ரீசன் எழுதணும். சரியா? ஸோ ஸ்டேட்மெண்ட் ரீசன் எழுதும்போது தான் நம்ம அது கரெக்டான ஃபார்மேட்டில் அதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ண முடியும். ஓகே, ஃபஸ்ட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்டேட்மெண்ட்டில் அது கிவன் கொடுத்துருக்கிறது ஆங்கிள் ஆஃப் சிஐபி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் சிஓபி இது கொடுத்துருக்காங்க கிவன். சரியா? ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் எழுதிட்டேன். ஸ்டேட்மெண்ட் வந்து ஆங்கிள் ஆஃப் சிஐபி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் சிஓபி. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா அது கிவன். நெக்ஸ்ட்டு ஸோ இதிலிருந்து சிஐ இஸ் ஈக்குவல் டு சிஓ அப்படின்னு எழுத முடியும். ஸோ எப்படி சிஐ ஈக்குவல் டு சிஓ ஃப்ரம் ஒன். ஸோ ஒன் ஸ்டேட்மெண்ட் ஆங்கிள் ஆஃப் சிஐபி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் சிஓபின்னு இருக்கா. ஸோ ஆங்கிள் ஆஃப் சிஐபி அப்படிங்கிறது என்ன, சிஐபி. ஸோ இந்த ஆங்கிள் வந்துடும். ஸோ இந்த இதுக்குள்ளே உள்ள இந்த குட்டி ஆங்கிள் ஆங்கிள் ஆஃப் சிஐபி. ஸோ இந்த ஆங்கிள். அதுபோல் ஆங்கிள் ஆஃப் சிஓபி. ஸோ இந்த ஆங்கிள். ஸோ இந்த ரெண்டு இன்சைடில் உள்ள ட்ரையாங்கிள்ஸில் உள்ள இந்த ஆங்கிள்ஸ். ஸோ இந்த ஆங்கிள் ஈக்குவல் அப்படி நம்ம சொல்லும்போது இதுக்கு ஆப்போசிட் சைடு ஈக்குவல் ஆகிடும். ஸோ அதானே கான்செப்ட் ஆல்ரெடி நம்ம படித்தோம்ல. ஸோ ஈக்குவல் ஆங்கிள்ஸ் டு ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு படித்தோம் இல்லையா. ஸோ ஆப்போசிட் சைட்ஸ் இப்போ ஈக்குவல் ஆகிடும். ஸோ இந்த சைடு ஈக்குவல் ஆகிடும். ஸோ அதுக்கு தான் இப்போ நம்ம செகண்ட் ஸ்டெப்பில் சிஐ ஈக்குவல் டு சிஓன்னு எழுதியிருக்கோம். புரியுதா? ஸோ இந்த ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கிறதுனால அதில் ஆப்போசிட் சைடும் இதோட ஆப்போசிட் சைடு இது, அது என்னது சிஐ. ஸோ இப்போ அதே மாதிரி இந்த ஆங்கிளோட ஆப்போசிட் சைடு இது என்னது சிஓ. அதான் எழுதியிருக்கேன் சிஐ ஈக்குவல் டு சிஓ. ஸோ அது எப்படி எழுதணும் அப்படின்னா ஃப்ரம் ஒன். ஸோ கொடுத்துருக்கிறதுலேருந்து நம்ம எழுதியிருக்கோம் ஃப்ரம் ஒன். அதாவது இஃப் ஆங்கிள்ஸ் தென் சைட்ஸ். அதுக்கு நம்ம ரீசன் எப்படி எழுதணும்னா ஆங்கிள்ஸ் வந்து ஸோ ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஆங்கிள் ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க, அதோட சைடும் ஈக்குவல் அப்படின்னு வந்துடும். இஃப் ஆங்கிள்ஸ் தென் சைட்ஸ் அப்படின்னு நம்ம ரீசன் எழுதிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்த கிவன் என்னென்னு பாருங்கள். அடுத்த கிவன் வந்து ஆங்கிள் ஆஃப் ஹெச்ஐபி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ஹெச்ஓபி. ஆங்கிள் ஆஃப் ஹெச்ஐ வரல கவனிங்க. ஆங்கிள் ஆஃப் ஹெச்ஐபி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் ஹெச்ஓபி. ஓகேவா? அது வந்து கிவன். ஸோ இதிலிருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹெச்ஐபிங்கிறதுனால கவனிங்க. ஸோ ஆங்கிள் ஆஃப் ஹெச்ஐபிங்கிறது இதுதான் ஹெச்ஐபி. ஸோ இந்த ஃபுல் ஆங்கிள், இந்த ஹோல் ட்ரையாங்கிளில் இந்த ஃபுல் ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆஃப் ஹெச்ஐபி. இல்லை கவனிங்க, ஹெச்ஐபி இந்த ஆங்கிள் வந்துடும். அதே போல் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹெச்ஓபி. ஸோ இந்த ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஆங்கிளும் இந்த ஹோல் இந்த பெரிய ட்ரையாங்கிளும் இந்த ஹோல் ஆங்கிள். ஸோ இதுலேருந்து இது வரைக்கும், ஸோ இதுலேருந்து இது வரைக்கும். ஸோ இந்த ஆங்கிள் வந்து ஈக்குவல் அப்படின்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டினில் ஈக்குவல் கொடுத்துருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட் சைடு இருக்கும் இல்லையா. ஸோ இந்த ஆங்கிளுக்கு ஸோ ஆங்கிள் ஆஃப் ஓ, இது வந்து ஆங்கிள் ஆஃப் ஐ. இதோட ஆப்போசிட் சைடு பார்த்திங்கன்னா இங்கே ஹெச்ஓ வரும். இதோட ஆப்போசிட் பார்த்திங்கன்னா இங்கே ஹெச்ஐ வரும். அதுவும் ஈக்குவல் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ கொடுத்த கிவன்லேருந்து. ஸோ அதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம எழுதியிருக்கோம். ஸோ ஹெச்ஏ ஈக்குவல் டு ஹெச்ஓ. ஸோ ஹெச்ஏ ஈக்குவல் டு ஹெச்ஓ நம்ம எதில் எழுதணும்னா ஃப்ரம் 3. ஸோ அந்த கொடுத்த ஆங்கிள் ஈக்குவல் அப்படிங்கிறதுனால சைடும் ஈக்குவல் தான் அப்படின்னு நம்ம எழுதிட்டோம். ஓகேவா? ஃப்ரம் 3 இஃப் ஆங்கிள்ஸ் தென் சைடு. ஸோ ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கிறதுனால சைடும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு அதில் பார்த்தீங்கன்னா காமன் சைட்ஸ் இருக்குது ஹெச்சி. ஸோ இந்த ட்ரையாங்கில் இப்போ வந்து இந்த ஹெச்சி அப்படிங்கிறது இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுக்கும் காமன் சைடு. இது வந்து நம்ம ரிஃப்ளெக்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ ரெண்டுமே காமன். ஸோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளுக்குமே ஸோ இந்த சைடு வந்து காமனாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஹெச்சி ஈக்குவல் டு ஹெச்சின்னு எழுதிடுவோம். சரியா? ஹெச்சி ஈக்குவல் டு ஹெச்சி நம்ம ஏன் எழுதணும் அப்படின்னா காமன் சைடு. ஓகே, இப்போது நம்ம இதை வந்து கன்கரண்ட். இப்போ நம்ம வந்து ட்ரையாங்கில் வந்து கன்கரண்ட் அப்படின்னு ப்ரூவ் பண்ணலாம். எந்த ட்ரையாங்கில் கன்கரண்ட் ப்ரூவ் பண்ண முடியும் பாருங்கள். ஸோ எந்த ட்ரையாங்கில் கன்கரண்ட் ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னா ஸோ ஐஹெச்சி இருக்கு இல்லையா. ஸோ இந்த ட்ரையாங்கிள், ஸோ இந்த ஃபஸ்ட் ட்ரையாங்கிள், அதுக்கு அடுத்து இது என்ன இருக்குது இப்படி எழுதலாமா, ஓஹெச்சி ஐஹெச்சி ஓஹெச்சி இந்த ட்ரையாங்கிளும் இப்போ கன்கரண்ட் ஆகிடும். ஸோ எப்படி கன்கரண்ட்டு, இந்த சைடு அதே போல் இங்கே பாருங்கள், இங்கே சைடு ஈக்குவலாக இருக்குது, இந்த சைடு ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா? சைடு ரெண்டு சைடு ஆகிடுச்சு. அதுக்கடுத்து 3 காமன் சைடு, இது வந்து காமன் சைடுச்சு. இப்போ
சைடு இங்கே ஒரு சைடு ஈக்குவலாக இருக்குது, அதே போல் இதில் இந்த சைடு ஈக்குவலாக இருக்குது. நெக்ஸ்ட் இங்கே இந்த சைடு ஈக்குவலாக இருக்குது, அதே போல் கரஸ்பாண்டிங் இந்த சைடு ஈக்குவலாக இருக்குது. அதுக்கு அடுத்து ஒரு காமன் சைடு இருக்குது. ஸோ இப்படி என்ன ஆகிடும் இப்போது சைடு. ஸோ ரெண்டு ட்ரையாங்கிளும் சைடு அப்படின்னு கன்கரண்ட் ஆகிடும். ஸோ அதை நம்ம இப்போ எழுதிக்கலாம். ஸோ அதுதான் இங்கே எழுதிருக்கு கவனிங்க. ஸோ ட்ரையாங்கிள் IHC இஸ் கன்கரண்ட் டு ட்ரையாங்கிள் OHC ஃப்ரம் எதுலேருந்து எழுதணும் அப்படின்னா ஃப்ரம் 2, 4, 5 பை என்ன கான்செப்டில் அப்படின்னா SSS. ஸோ SSS கான்செப்டில் இது வந்து இப்போது என்ன ஆகிடுது கன்கரண்ட் அப்படின்னு வந்துடுது. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இப்போது இதில் இருக்குல்ல ஆங்கிள் ஆஃப் IHP. ஸோ இதுலேருந்து ஆங்கிள் ஆஃப் IHP இந்த ஹோல் ஆங்கிள் நமக்கு வேணும் இல்லையா? ஸோ ஆங்கிள் ஆஃப் IHP. ஸோ இப்போது என்ன ப்ரூஃப் பண்ண வச்சுருக்காங்க? IP ஈக்குவல் டு PO அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்காக நமக்கு இந்த ஹோல் ஆங்கிள் வேணும். சரியா? இப்போ ஹோல் ஆங்கிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இப்போ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணலாம்? இது வந்து கன்கரண்ட் அப்படின்னு ஆகிடுச்சு. இது ட்ரையாங்கிள் IHC இஸ் ஈக்குவல் டு ட்ரையாங்கிள் OHC. ஸோ இது வந்து இப்போ கன்கரண்ட். ஸோ அதுலேருந்து நம்ம என்ன எழுதிக்கலாம்னா இந்த ஆங்கிள் என்ன ஆங்கிள் தான் பாருங்கள், ஆங்கிள் ஆஃப் IHP. ஸோ இந்த ஆங்கிள் ஆஃப் IHP ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் PHO. சரியா? ஸோ இந்த ஆங்கிள் தான் நமக்கு இப்போது ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. சரியா? இந்த ஆங்கிள் எப்படி நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஃப்ரம் கன்கரண்ட் ட்ரையாங்கிள்லேருந்து நம்ம இந்த ஆங்கிள் நம்ம கண்டுபிடிச்சோம். ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல் சொல்கிறோம். ஆங்கிள் ஆஃப் IHP இஸ் கன்கரண்ட் டு ஆங்கிள் ஆஃப் PHO. சரியா? இப்போ எப்படின்னா அது வந்து என்ன சொல்கிறேன்னா CPCTC, அதாவது கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆர் கன்கரண்ட் ட்ரையாங்கிள்ஸ் ஆர் கன்கரண்ட், அதுதான் நம்ம CPCTC அப்படின்னு சொல்லுவோம். சரியா? நெக்ஸ்ட்டு இப்போ HP ஈக்குவல் டு HP காமன் சைடு. ஸோ HP ஈக்குவல் டு காமன் சைடாக வருது. அது எப்படின்னு பாருங்கள். HP எங்கே இருக்குது? ஸோ இதுதான் HP. ஸோ இதுக்கு ஹோலாக பார்த்தீங்கன்னா HP காமன் சைடில் வந்துடும். கரெக்டாக? இந்த ஹோல் ட்ரையாங்கிளுக்கும் காமன் சைடு. ஸோ இந்த ஆங்கிள் இப்போ ஈக்குவல் ப்ரூவ் பண்ணியாச்சு. இந்த ஆங்கிள் ஈக்குவல் ப்ரூவ் பண்ணியாச்சா? அதுக்கடுத்து இந்த சைடு பார்த்தீங்கன்னா காமன் சைடாக இருக்குது. ஓகேவா? கவனிங்க நல்லா. இந்த ஆங்கிள் ஈக்குவல் ப்ரூவ் பண்ணணும். எப்படி ப்ரூவ் பண்ணோன்னா இந்த ட்ரையாங்கிள், ஸோ திரும்ப நான் கிளியராக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ட்ரையாங்கிள் கன்கரண்ட் நம்ம ப்ரூவ் பண்ணுறோம். எப்படி சைடுன்னு வச்சுட்டு. அதுக்கு அடுத்து இப்போது செகண்டில் இந்த ஆங்கிள் நம்ம வந்து சேம்னு ப்ரூவ் பண்ணுறோம். எப்படின்னா இந்த ட்ரையாங்கிள் வந்து கன்கரண்ட் அப்படிங்கிறதுனால இந்த ஆங்கிள் வந்து இப்போது இதிலேருந்து இது வரைக்கும் வர ஆங்கிளும், அதுக்கடுத்து இதிலேருந்து PHO இந்த ஆங்கிள் வந்து கன்கரண்ட்டாக, ரெண்டு ட்ரையாங்கிள் கன்கரண்ட்டாக இருக்கிறதுனால ஸோ போத் ஆங்கிளும் சேமாக இருக்கும் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோன்னா இப்போது இது வந்து HP வந்து காமன் சைடாக இருக்கு இல்லையா? கரெக்டாக? HP அப்படிங்கிறது காமன் சைடு. ஸோ அதனால் அது காமன் சைடுன்னு எழுதிடுறோம். ஸோ இங்கே பாருங்கள், HP ஈக்குவல் டு காமன் சைடு முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன எழுதணும்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் கவனிங்க. ஸோ இப்போது என்ன கிடச்சிருக்கு? நமக்கு ஒரு காமன் சைடு கிடச்சிருக்கு, அடுத்து ஒரு ஆங்கிள் கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ இப்போது பாருங்கள், அதுக்கு அடுத்து ஆல்ரெடி ஒரு சைடு இருக்குது. ஸோ அந்த சைடு வந்து ஃபஸ்ட்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ என்ன சைடு இது? HI அண்டு HO போத் இந்த ரெண்டு சைடுமே ஈக்குவல். ஸோ இந்த சைடு அது போல் இந்த சைடு ஈக்குவல் இருக்குது. அதுக்கடுத்து ஒரு காமன் சைடு, இங்கே ஒரு சைடு இருக்குது, அடுத்து காமன் சைடு. இப்போ ரெண்டு சைடு ஆகிடுச்சு. ரெண்டு சைடு ஆங்கிள் ஈக்குவல் ஆகிடுச்சு, ஒரு ஆங்கிள் ஈக்குவலாக இருக்குது. ஸோ இதில் எப்படி இருக்குன்னா சைடு ஆங்கிள். ஸோ சைடு ஆங்கிளில் இது என்ன ஆகிடுது? கன்கரண்ட் அப்படின்னு ப்ரூஃப் ஆகிடுது. சரியா? இப்படி ட்ரையாங்கிள் ஆஃப் IHP. ஸோ IHPங்கிறது என்னது? IHP இந்த ஃபஸ்ட்டு பார்ட் ட்ரையாங்கிள். அடுத்து இஸ் கன்கரண்ட் ஈக்குவல் டு செகண்ட் பார்ட் OPH செகண்ட் பார்ட் ட்ரையாங்கிள். ஸோ இந்த ஹோல் பார்ட் ட்ரையாங்கிள் கன்கரண்ட் ஆகிடுது. ஸோ இந்த ரெண்டு பார்ட் ட்ரையாங்கிள் கன்கரண்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அதோட கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். ஸோ கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் என்ன? IP ஈக்குவல் டு OP. ஸோ அதனால் அக்கார்டிங் டு CPCTC. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம கன்கரண்ட், இந்த ட்ரையாங்கிள் கன்கரண்ட் ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம பண்ணுறது அதோட கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் வந்து ஈக்குவல் அப்படின்னு. IP இஸ் கன்கரண்ட் டு OP ஃப்ரம் 9th one அக்கார்டிங் டு CPCTC. ஓகேவா?